இன்னைக்கு நம்ம லாஸ்ட் இயர் யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல நடந்த ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். நேத்து நம்ம 2 தியரம் பார்த்தோம். அது நான் போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்பிளனேஷனும் நம்ம வீடியோல இருக்கு. அந்த தியரத்தை நீங்க நல்லா புரிஞ்சிருந்தீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதிலிருந்து நம்ம ஈஸியா இந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. இஃப் √3 - 7i is one of the roots of an equation with rational coefficient, then the degree of that equation is ஒரு ஈக்குவேஷன், ஒரு ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ஈக்குவேஷன் நமக்கு கொடுக்கல. அந்த ஈக்குவேஷனோட ரூட், ஒன் ஆஃப் த ரூட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ரூட் √3 - 7i. அப்போ அந்த ஈக்குவேஷன் எந்த டிகிரியில இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம நேத்து தான் அந்த தியரத்துல இருந்து என்ன படிச்சோம்? ஒரு ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ல நமக்கு இர்ரேஷனல் ரூட், இங்கே பாருங்க, இது இர்ரேஷனல் ரூட்ஸ் இருக்கு, இது இமேஜினரி ரூட்ஸ் இருக்கு. அப்போ என்னவா இருக்கும்? இதோட காஞ்சுகேட்டும் நம்மளுக்கு கண்டிப்பா ரூட்ஸா தான் இருக்கும். எத்தனை ரூட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா எத்தனை டிகிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், x² ஒரு ஈக்குவேஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு நம்பர் ஆஃப் டிகிரி எத்தனை? டிகிரி 2. அப்போ ரூட்ஸும் எத்தனை தான் இருக்கும்? 2ஆ தான் இருக்கும். இப்போ x³ இப்போ இதுல டிகிரி எத்தனை? இப்படி ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா அதோட டிகிரி 2ஆ இருக்கும், ரூட் டிகிரி 3ஆ இருக்கும், ரூட்ஸும் 3 தான். அப்போ நம்ம இந்த ரூட்ஸை கண்டுபிடிச்சோம்னா எந்த டிகிரியில இருக்குது அந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறதையும் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இப்போ √3 - 7i இருக்குது. இதோட காஞ்சுகேட் எல்லாமே நமக்கு ரூட்ஸ் தான் அப்படின்னு அந்த தியரத்துல இருந்து நம்ம படிச்சோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்னதான் இருக்கும்? √3னா -√3 - 7i. கண்டிப்பா இது ஒரு ரூட்டா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ரூட்டா இருக்கும்? +√3 + 7i. இது ஒரு ரூட்டா இருக்கும். இன்னும் ஒரு ரூட் என்னவா இருக்கும்? -√3 + 7i. அதோட காஞ்சுகேட் எல்லாமே ரூட்டா இருக்கும். அப்படிதானே? அப்போ இப்போ நமக்கு எத்தனை கிடைச்சிருக்கு? ரூட், ஒரு ரூட் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அதுல இருந்து 3 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ டோட்டலி எத்தனை ரூட்ஸ் இருக்கு? 4 ரூட்ஸ் இருக்கு. அப்போ அந்த ஈக்குவேஷனுக்கு 4 ரூட்ஸ் இருந்ததுன்னா அது கண்டிப்பா x⁴ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். அதோட டிகிரியும் என்ன? 4. அப்போ ஆன்சர் 4. இதே போல எக்ஸாம்ல நமக்கு ஈஸியா இருக்கணும்னா நம்ம வீடியோ, நம்ம சேனல்ல இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ், தியரம்ஸ் எல்லாமே வரும். அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.